ஆன்மீக பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். என்னமா இது இப்பதான் 2026 எப்படி இருக்கும்னாங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி எப்படி இருக்கும்னாங்க, இப்ப தமிழ் புத்தாண்டு அப்படின்றீங்க. எதமா நாங்க கடைபிடிக்கிறது, எங்க ராசிக்கு என்னதான் நடக்கும், நாங்க துல்லியமா எப்படிமா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா சமீப காலமா தான் இந்த ஜார்ஜியன் கேலண்டர் அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்றோம். நியூ இயர் அப்படின்றது நம்ம செலிப்ரேட்டே பண்றோம். ஆனா நம் முன்னோர்கள் கொண்டாடினது எது அப்படின்னா தமிழ் புத்தாண்டு தான். அப்ப தமிழ் புத்தாண்டு பிறக்கிறத பொறுத்து அந்த வருஷம் முழுசும் ஒவ்வொரு ராசியினருக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா ரொம்ப துல்லியமான பலன்களா தெரியும். ஆக இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி காலையில 9:40 சூரிய பகவான் மீனத்துல இருந்து மேஷத்துக்கு சஞ்சாரம் பண்றார். அந்த நேரத்தை தான் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் புத்தாண்டா செலிப்ரேட் பண்றோம். சரி, இந்த தமிழ் புத்தாண்டு உங்க ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன மாதிரி நற்பலன்கள் பல தரப்போகுது சட்டுன்னு பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடிங்க ஒரு அடிஷனல் சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா 12 ராசிக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு சூப்பரா இருக்க போகுது. எப்படி சூப்பரா இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் எனக்கு நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் தாமதமாக போகுது, என்னென்ன பிரச்சனைகள் ஓய போகுது, இப்படி பல விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பதிவை ஸ்கிப் பண்ணாம பதிவை பாருங்க, தெரியும். மீன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? ரொம்பவே சந்தோஷமாக கூடிய ராசியில, சந்தோஷமா இருக்கக்கூடிய ராசியில மீனமும் ஒண்ணு. எப்படிங்க, எதை நினைச்சு சந்தோஷப்படுறது? நாங்க ஏறக்குறைய 3 வருஷமாவே பட்டப்பாடு ரொம்ப ஜாஸ்திங்க, சொல்லி மாளாது. அதுவும் சனி பகவான் ஜென்ம சனியா வந்தது பொதுவா நாங்க எப்படி ரொம்ப புத்திசாலிங்க, உண்மைதான். காரணம் என்ன, ராசி அதிபன் குரு பகவான் தான். அதுக்கும் மேல சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க தான் நீங்க. பொதுவாவே கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருக்கக்கூடியவங்க தான். ஆனா இந்த காலகட்டம் உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா சனி பகவான் ஜென்ம சனி ஆரம்பிச்சு கொஞ்சம் காலகட்டத்திலே அடப்போமையா நீச்சல் அடிச்சு எதிர்நீச்சல் போட்டு வாழக்கூடிய ராசி இல்லையா? எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கை பாத்தீங்கன்னா வெறுத்து போச்சு, தண்ணி வத்தி போச்சியே, எதுல போய் எதிர்நீச்சல் போடுறது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் ஜென்ம சனியா உட்கார்ந்து உங்க மூளையை தின்னா. ரொம்ப தெளிவான பர்சனாலிட்டிஸ், 4 பேருக்கு மென்டரா இருக்கக்கூடியவங்க, வெல்விஷர்ஸா இருக்கக்கூடியவங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கே ஒரு சுயமா முடிவெடுக்க முடியல. நான் மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன்ப்பா, மத்தவங்களுக்கு கரெக்டா பிளான் போட்டு கொடுக்குறவன். இப்ப என்னோட விஷயம் நான் என்ன முடிவு பண்ணலாம் தெரியாம ஒரு குழப்பத்திலே இருக்கப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க. கவலைப்படாதீங்க. காரணம் என்ன, சனி பகவான் பாத்தீங்கன்னா ஜென்ம சனியா இருந்தாலும் குரு மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு இல்லைங்களா? அவரோட உச்ச பார்வை 6ஆம் மாசம் இது நடக்க போகுது, 1/6/2026. அவரோட உச்ச பார்வை சனி மேல படியுது. ஜென்ம சனி சிப்புன்னு கம்முன்னு மூலையில உட்காந்துருவா, எந்த விதத்திலயும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இதுதான் பெருத்த சந்தோஷம். சோ நம்ம மூளையை தின்னுட்டு இருந்தவ ஒருத்த பாத்தீங்கன்னா கம்முன்னு நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்படின் போது நானா இருக்கேன், என்னோட பெர்ஃபெக்ஷன் அப்படின்றது நான் செய்ய ஆரம்பிக்கிறேன், என்னோட உழைப்பு அப்படின்றது தொடர ஆரம்பிக்குது அப்படின்ற ஒரு அமைப்பு. இது ஒரு பெரிய பிளஸ்ங்க. அதுக்கும் மேல அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துல ராகு, 12ஆம் பாவத்துல ராகு. 12ஆம் பாவத்துல ராகு எனக்கு என்னென்னலாம் வேணும்னு ஆசைப்பட்டேன். நான் மீன ராசி லேடின்னு வச்சுக்கோங்க, எனக்கு நல்ல ஒரு ஷாப்பிங் போகணும், அதெல்லாம் மீனத்துக்கு ரொம்ப பிடிக்கும். சுக்கிரன் உச்சம் அப்படின்றதுனால அதெல்லாம் மீனத்துக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஷாப்பிங் போகணும்னு ஆசைப்பட்டேன், அழகா ஷாப்பிங் போனேன், 3 பட்டுப்பட வாங்க நினைச்சேன், பட்டுப்பட வாங்க. இதெல்லாம் தொடரும். இதெல்லாம் 12ஆம் மாசம் வரைக்கும் நீங்க என்னென்னலாம் ஆசைப்படுறீங்க, டூர் போகணும்னு ஆசைப்படுறேன், கோவா போகணும்னு ஆசைப்படுறேன், இங்கே 10 மலை முருகனை போய் பாக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதே மாதிரி பாருங்க நல்ல ஷாப்பிங் போகணும்னு ஆசைப்படுறேன், இதெல்லாம் செய்வீங்க. ஆனா 6ஆம் மாசத்துக்கு மேல குருவோட பார்வை ராகு பகவான் மேல இல்லைங்க. அப்ப என்ன, அந்த குரு சண்டால யோகம் அப்படின்றது இல்ல. அப்ப ரொம்ப சிம்பிள், நான் 20,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போறேன் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில கிரெடிட் கார்டு எடுத்து போயிட்டு 20,000 ரூபாய் தான் என்னோட டார்கெட் அப்படின்னு போயிட்டு அங்க 2 லட்சம் ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துருங்க. எங்களுக்கு பயங்கர வசதி இருக்குங்க, அப்ப அதை பத்தி கவலைப்படணும்ன்றது இல்ல அப்படின்னா அதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை. புரியுதுங்க? ரொம்ப சிம்பிள். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்றேன். கேட்டு 6ஆம் பாவம், பெரிய லெவல்ல கடன் கொடுக்க கூடாது, பெரிய லெவல்ல கடன் வாங்கவும் வேண்டாம். யார்கிட்டயும் நீங்க பகச்சிக்க மாட்டீங்க. பொதுவா 6ல கேட்டு இருந்தா நம்மளுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. அப்படி எதிராளிகள் இருந்தாலும் அவங்களால ஆதாயம் அடையக்கூடிய காலகட்டம். இது எல்லாமே நல்லது. 6ஆம் மாசம் வரைக்கும் குரு பகவான் சுபகுருவா இருக்காரு. உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு உங்களோட ராசியாதிபனை கேரண்டி. நிறைய மீன ராசி அன்பர்கள் வீடு வாங்குறது, கார் வாங்குறது, வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு நெகட்டிவ் வாங்குறது, இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுக்கு சாதகமா தான் இருக்காரு. 5ஆம் பாவத்துல போய் உட்கார்றாரு. 5ஆம் பாவம் கடகம் உங்களுக்கு 5ஆம் பாவம் இல்லைங்களா? ஆட்சி பெற்று உச்சம் பெற்று அமர்றாரு. அப்ப உச்சம் பெற்று குரு 5ஆம் பாவத்துல இது வரைக்கும் எத்தனை பொறுப்பு எடுத்துப்பீங்க, அத்தனை பொறுப்புகளையும் என்னென்ன நல்ல விஷயங்கள் செஞ்சிருப்பீங்க.
அந்த நல்ல கர்மாக்களுக்கான பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்க? ரொம்ப சிம்பிள். 5ல குரு. நிறைய மீனராசி அன்பர்கள் இது வரைக்கும் குழந்தையே இல்லையா, அழகா நல்ல ஒரு குழந்தை அப்படின்றது பிறக்கும். இது வரைக்கும் என் குழந்தைங்களால நான் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்தேன். குழந்தைங்களால இருந்த மன உளைச்சல் அப்படி மாறும். எப்படிங்க என் பிள்ளை தங்க கம்பியா மாறிடுமா? அந்த அளவுக்கு குருவால கூட பண்ண முடியறது இல்லைங்க. இப்ப ஓரளவுக்கு என் பிள்ளைனால 100 பிரஷர் இருந்துச்சு அப்படின்னு இப்ப 50 பிரஷர் தான் இருக்கு. என் பிள்ளை ஓரளவுக்கு அவனோட வாழ்க்கைய அவன் வாழ ஆரம்பிச்சுட்டா, என்ன தொந்தரவு கொடுக்கறத கம்மி பண்ண ஆரம்பிச்சுட்டா, அதுக்கும் மேல என் மனசு பக்குவப்பட்டுச்சு. பிள்ளைங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க. அப்ப நம்மளே பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் கிடுக்குப்படியா வச்சிருந்த பாத்தீங்கன்னா அதெல்லாம் விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் அப்படின்றது நடந்துச்சு, நடக்க போது. பூர்வீகத்துல சொத்து பத்து வீடு வாசல் இருக்கு அப்படின்னா அது உங்க கைக்கு சேர்றதுக்கான காலகட்டம். பூர்வீகத்துல ஒரு வீடு இருக்குங்க, வியாபாரம் பண்ணணும். ரொம்ப நாள் நான் தலைக்கீழ காரைக்கால் அம்மையார் மாதிரி இருக்கு. இந்த காலகட்டம் நீங்க தலைக்கீழ நடக்கணும்ன்ற அவசியமே இல்ல, நிக்கணும்ன்ற அவசியமே இல்ல. யாரோ ஒருத்தவங்க கேட்பாங்க, அம்மா உங்களுக்கு அந்த பூர்வீகத்துல வீடு இருக்கேம்மா, அதை சும்மா தனமா போட்டு வச்சுக்கீங்க, எங்களுக்கு வாடகை கொடுக்குறீங்களா, நாங்களும் அந்த இடத்துல வீடு வாங்கலாம்னு பிளான் பண்றோம், எங்களுக்கு வியாபாரம் பண்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆக அது மூலியமா ஆதாயம் அப்படின்னு வரதுக்கான ஒரு பிராப்தம். ஓகேங்களா? ஆல்ரெடி கோர்ட்ல இருக்குங்க எங்களோட சொத்து, அது 15 வருஷமா இருக்கு, 20 வருஷமா இருக்கு, வரும் எங்க கையில பாத்தீங்கன்னா எங்களுக்கு தோணவே மாட்டேங்குது. கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் அது வரத்துக்கான சாத்தியக்கூறே இல்லை. இந்த காலகட்டம் நாங்க மிடில் மேன் வச்சு அந்த அவுட் சைட் கோர்ட் செட்டில் பண்ணிக்கலாமான்னு நினைக்கிறோம். பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ஃபேவரா வரதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. மீனம்மா நிறைய பேருக்கு பாருங்க காதல் அப்படின்றது வரதுக்கான வாய்ப்பு உண்டு. குரு பகவான் காதல்லாம் சப்போர்ட் பண்ணுவாரு, கண்டிப்பா கெடுக்கல மாட்டார். அந்த காதல் அப்படின்றது பாருங்க, ஒரு நல்ல ஒரு பொண்ணு உங்க வாழ்க்கையில, ஒரு நல்ல பையன், நீங்க நாளைக்கு அவங்க பாத்தீங்கன்னா லைஃப் பார்ட்னரா வரக்கூடிய, நம்ம அப்பா அம்மால இவ்வளவு தேடி போது இந்த மாதிரி ஒரு பிள்ளை கிடைச்சிருக்காதுங்க. அந்த மாதிரி ஒரு பிள்ளை உங்க வாழ்க்கையில வரதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆன் தி ஹோல் மீனம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்துல கொஞ்சம் கவனம். முக்கியமா கடன் பெரிய லெவல்ல வாங்கக்கூடாது, கொடுக்கவும் கூடாது, பெருசா லாவிஷா ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானதுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு இனிமையான புத்தாண்டு அமையும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது பாருங்க, உங்க ராசிக்கான கோச்சார பலன். கோச்சார பலன் அப்படின்றது 50% சூப்பர் டூப்பரா பொருந்திடுமா, 100% பொருந்தணும் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்துல பாருங்க, இப்ப தசை என்ன நடக்குது, தசநாதன் வலுத்து இருக்கானா அப்படின்றத பாக்கணும். தசநாதன் வலுத்து இருக்கா, வீடு கொடுத்தவனும் வலுத்து இருக்கா, நட்சத்திர சாரம் வாங்கணும் சூப்பரா இருக்கு அப்படின்னு 100% இந்த நல்ல பலன்கள் நடந்தே தீரும். எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தசநாதன் கெட்டு போயிருக்கா அப்படின்னா 50% நாங்க சொல்லக்கூடிய நல்லது கண்டிப்பா நடக்கும், கவலைப்பட வேண்டாம். இல்லம்மா ரைட் புரிஞ்சிருச்சு, ஆனா எங்களோட சுய ஜாதகத்தை முழுசும் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும், அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், குடும்பத்துல இருக்க பிரச்சனைகள் எப்பயாவது ஓயுமான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம். ஆக அந்த முக்கியமான விஷயங்கள் அனைத்தும் எங்களுக்கு சாதகமா வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும், நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்திருப்பாங்கம்மா, அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.